subscribe and leave comments down below. Bye from me. Hello everybody, welcome to Sainthavi's Kitchen Vlogs. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு விநாயக சதுர்த்தி ஸ்பெஷல் வெஜிடேரியன் மீல்ஸ். என்னோட ஃப்ரெண்ட் வீட்ல இது அவங்களோட பியூட்டிஃபுல் சாமி ரூம். இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒயிட் மார்பிளில் பண்ண விநாயகர் சிலை அலாங் வித் அந்த குட்டி அவர் எழுதியிருக்காரு. சிங்கிள் பீஸ் மார்பிளில் பண்ணது. இது ஸ்பெஷலாக அவங்க ஊர்லேருந்து அவங்க வாங்கிட்டு வந்திருக்காங்க, கேனடாலேருந்து. அஃப்கோர்ஸ் அது இந்தியாவிலேருந்து தான் வந்திருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருந்தது. அந்த கண்ணில் இருக்கிற அந்த அந்த இது இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக வரைஞ்சிருக்காங்கன்ட்டு. அது இல்லாமல் இந்த செட்டு ராதா கிருஷ்ணா அவங்களுடைய செட்டு இதுவுமே ரியலிஸ்டிக்காக, ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்குது இந்த இந்த சிலைகள். இது எல்லாமே ஸ்பெஷல் ஆர்டர் பண்ணி வாங்கி அவங்க வீட்டோட டெக்கோர் பீசஸ். இது எல்லாமே என்ட்ரன்ஸில் வந்த உடனே வாசப்படியில் இந்த மாதிரி ஒரு அழகான செட்டப் செஞ்சு வச்சுருக்காங்க அவங்க. இந்த விளக்கு பேர் வந்து கற்பூர விளக்கு. இதோடைய ஸ்பெஷாலிட்டி வந்து நெகட்டிவ் எனர்ஜி, பேட் எனர்ஜியை வந்து இதில் நம்ம வீட்டிலேருந்து அது எராடிகேட் பண்ணிடும். அது இட் வில் ரிமூவ் தி பேட் எனர்ஜி. அதுக்காக யூஸ் பண்ணுற விளக்கு. டாப் லேயரில் வந்து கற்பூரம் போடுவாங்க, கேம்ஃபர் போடுவாங்க. அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி விளக்கு வச்சு தண்ணியை உள்ளே ஊற்றும் போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து அதில் நல்லா எரிஞ்சு அந்த ஸ்மெல் வெளியே வருது. இது நெகட்டிவ் எனர்ஜி எடுக்குதுன்றது ஒன்று. ரெண்டாவது பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மெல் வரும்போது அந்த ஒரு கோவிலுக்கே இருக்கிற ஸ்மெல் இருக்குல்ல, ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அந்த இது வந்து பாயசம், சேமியா போட்டு ஜவ்வரிசி போட்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து ராசவள்ளி கிழங்கு.
சக்கரவள்ளி கிழங்குடைய ஒரு பர்பிள் வெர்ஷன். இது வந்து ஆப்பம், அதில் வந்து தேங்காய் பால் ஊற்றி குக் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்? அது அப்பமா இல்லை ஆப்பமா? அப்பம். ஓகே, அவங்க அப்பம். இது வந்து சக்கரை புக்கை அப்படின்னா நம்ம ஊர் சக்கரை பொங்கல். அது வந்து சுண்டல். நீங்கள் கடலைன்னு சொல்லுவீங்க, நாங்கள் சுண்டல்னு சொல்லுவோம். இது வந்து அவல் வந்து வெல்லம் போட்டு பண்ணியிருக்காங்க. சக்கரை ஜாகரி போட்டு பண்ணியிருக்காங்க. அது வந்து மோதகம். இது வந்து ரொம்ப ஸ்பெஷல், பிள்ளையாருக்கு ரொம்ப பிடிச்சது. அதுவும் ஸ்ரீலங்கன் வெர்ஷனோடது. மேலே இருக்கிறது வந்து ரெட் அரிசி மாவில் பண்ணியிருக்கிற கவர் கோட்டிங், ஸ்டீம் பண்ண டிஷ். இது உள்ளுக்குள்ளே இருக்க ஃபில்லிங் வந்து பாசிப்பயிறு, தேங்காய் அண்ட் நாட்டு சக்கரை, இது மூணும் போட்டு பூரணம் மாதிரி பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. ஏலக்காய் ஆஃப்கோர்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது நம்மளுடைய மெதுவடை. இது வந்து எள்ளுருண்டை. முறுக்கு தெரியும் ஆஃப்கோர்ஸ். முறுக்கில் வந்து இவங்க கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு பண்ணதுனால ஸ்பைசியாக இருக்கும் இது. அது வந்து பூரி மாதிரி இருக்கு. பூரியா? சரி, தட்டையிலே ஏதோ ஒரு புஷ்ஷான தட்டை. இது வந்து சீனி பணியாரம் மேடு வித் ரவை, சக்கரை, ரெகுலர் சுகர், ரைட்? ஸோ இது வந்து முதல்ல வைக்கிற ஃப்ரைட் ஐட்டம்ஸ். இதெல்லாம் என்னன்னு சொல்லுவோம் நானா? இது ரெண்டும் வடகம். என்ன எதில் பண்ணியிருக்காங்க? இது மிளகா, மோர் மிளகா. அது வந்து டாப்பியோக்கா, அதாவது சக்கரை மரவள்ளி கிழங்குல பண்ண சிப்ஸு. இது பாவக்காய் பொரியல்னு அவங்க சொல்கிறாங்க, நம்ம வத்தல். இது வாழைக்காயில் போட்ட வத்தல். அப்புறம் இது மெயின் கோர்ஸ். அடுத்தது அது பைத்தங்காயும் உருளைக்கிழங்கும் போட்ட குழம்பு. பைத்தங்காய்னா பீன்ஸ் மாதிரி. லாங் பீன்ஸ். ஓகே, லாங் பீன்ஸும் உருளைக்கிழங்கும் போட்ட கார குழம்பு மாதிரி. இது சொதின்றது வந்து ரசம். தேங்காய் பால் போட்ட ரசம். தேங்காய் பால் போட்ட ரசம். இது பீட்ரூட் பொரியல். குழம்பா? குழம்பு தான், பொரியல் இல்லை. ஓகே. இது சுண்டலா? பொரியல், கீரை பொரியல். இது சுண்டல். ஓகே, இது கீரை சுண்டல். இது வந்து வெறும் கீரை மசியலா? கீரை சுண்டல். அங்க போங்க. இது வந்து சும்மா கீரை, சாதா ரெகுலர் கீரை மசியல். இது என்னோட ஃபேவரட், அவங்க வீட்டில் பண்ணுற கேரட் சம்பல்னு சொல்லுவாங்க. ஆனால் இது கேரட் சாலட். தெரியுதா? ராவா வந்து துருவி போட்டு வெங்காயம் போட்டு லெமன் ஜூஸ் போட்டு. இது கத்திரிக்காய், வெங்காயம், பச்சை மிளகாய் குட்டியை வட்டிட்டு தயிரை போட்டுட்டு பிரட்டினா இந்த கறி. இது வந்து கத்திரிக்காய் போட்டு ரைத்தா மாதிரி ஒன்று பண்ணியிருக்காங்க. மரவள்ளி கிழங்குல பண்ண பொரியல். இல்லை, இது களி. இது பருப்பு. இது எல்லாமே சைட் டிஷ் ஃபார் ரைஸ். இது சோறு. ஆமா, இது ஃபுல்லா சர்வ் பண்ணி மொத்தமா உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான்.
28 வகையான ஐட்டம்ஸ், வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து எல்லாமே ஸ்ரீலங்கன் ரெசிபீஸ், மோஸ்ட்லி ஸ்ரீலங்கன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற வகையான சாப்பாடு இது. அவங்களுக்கு சதுர்த்தின்றது ரொம்ப பெருசாக பண்ணுவாங்க. மாதம் ஃபுல்லாக விரதம் இருந்து இன்றைக்கி பூராவுமே அவங்க காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஒன்றும் சாப்பிடாம ஈவினிங் கோயிலுக்கு போயிட்டு வந்து இதில் இருக்கிற ஸ்வீட்ஸ் தான் பிரசாதமாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப மாதம் பூரா இது அவங்க ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிற ஒரு விஷயம். மாதம் ஒரு சதுர்த்தி கொண்டாடுவாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி ஸ்பெஷலாக அவர் மெயின் ஹீரோவோட பர்த்டே இல்லையா, லார்ட் கணேஷோட பர்த்டே இல்லையா, அதனால் இது ஸ்பெஷலாக அவருக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ் எல்லாம் செஞ்சு படைச்சி மக்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுறது தான் இதோட ஐதீகம். தனியாக ஷேர் பண்ணுறதுக்கு எல்லாமே எடுத்து வச்சுருந்தாங்க செப்பரேட்டாக. மெயினாக இலையில போட்டது படையலாக பண்ணாங்க. அதை பிசைஞ்சு அவங்க எல்லோரும் ஃபேமிலியாக அவங்க சாப்பிடுவாங்க. எண்டில் வந்தவங்களுக்கும் கொடுப்பாங்க. ஜென்ரலி இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வாட்டி சாப்பிட்ருக்கோம் அவங்க வீட்டில். தனித்தனியாக டப்பாவில் போட்டு எல்லாருக்கும் கொடுத்தாங்க. நாங்கள் செம்மையாக உட்காந்து கட்டுன்னு கட்டினோம். எங்களுடைய தட்டை பார்த்துருப்பீங்க, சாப்பாடை பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. அவங்க காலையில் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு அவங்க கஷ்டப்பட்டு சமைச்சு ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கான பலன் அடைஞ்சிட்டாங்க. நாங்களும் சந்தோஷப்பட்டோம், அவங்களும் சந்தோஷப்பட்டாங்க. இந்த ஒரு நல்ல நாளில் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்கட்டும். இந்த விநாயக சதுர்த்தி அதுவுமா, இந்த ஒரு நல்ல ஃபெஸ்டிவல் சீசன் அதுவுமா நம்ம வந்து நல்ல விஷயங்களே நடக்கணும், நல்ல பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கணும். எல்லோரும் ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். எல்லாருக்கும் ஒரு நல்ல விடிவு காலம் இந்த வருஷம் வரணுன்றதை நான் ப்ளெஸ் பண்ணுறவங்க எல்லாருக்கும் உங்களுக்காக நானும் விரும்பி கேட்டுக்கிறேன். நீங்களும் எங்களை ப்ளெஸ் பண்ணுங்கள் ஃபேமிலியாக. இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் லைக், ஷேர் and subscribe to my channel. Thank you for watching. Bye. Thank you guys for watching this video.